டிஜிட்டல் உலகத்தில் ஸ்மார்ட் போன் இல்லாத ஒருவரை பார்ப்பதே அரிதிலும் அரிதாகிவிட்டது. தற்போது மக்கள் குண்டூசி வாங்குவதிலிருந்து தங்கம் வாங்கும் வரை ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு மாறிவிட்டனர். அதாவது கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற செயலிகள் இந்த UPI சேவையில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இதன் மூலம் QR கோட் ஸ்கேன் செய்து ஒரு நிமிடத்தில் பண பரிவர்த்தனையை செய்ய முடியும். தற்போது இனி வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தும் யார் வேண்டுமானாலும் வாட்ஸ்அப் மூலமாகவே பணம் அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்பில் மேலே உள்ள 3 டாட்டை தொடுவதன் மூலம் வரும் ஆப்ஷனில் பேமெண்ட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதில் கண்டினியூ என்பதை கிளிக் செய்து தோன்றும் வங்கிகளின் பட்டியலில் நீங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கியை தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கும் போன் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்த வேண்டும். அந்த சிம் உங்கள் செல்போனில் இருக்க வேண்டும். அதன் பின்னர் வெரிஃபை என்பதை தேர்வு செய்தால் உங்கள் வங்கி கணக்கு வாட்ஸ்அப் உடன் இணைக்கப்படும். அதன் பின்னர் மற்ற UPI செயலிகளைப் போல் ஸ்கேன் செய்து பணம் அனுப்புவது, UPI ஐடிக்கு பணம் அனுப்புவது போன்ற வழக்கமான UPI செயலிகளை வாட்ஸ்அப் மூலம் மேற்கொள்ள முடியும். வாட்ஸ்அப் உபயோகிப்பவருக்கு பணம் அனுப்ப வேண்டுமெனில் அவரது சேட்டை திறந்து அதில் கீழே உள்ள ஆப்ஷனை கிளிக் செய்து அனுப்ப வேண்டிய தொகையை உள்ளிட்டு பணம் அனுப்பலாம். டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் உங்கள் வாட்ஸ்அப் கணக்கை உங்கள் சொந்த கணினியை தவிர பிரவுசிங் சென்டர் அல்லது வேறு எங்கும் வாட்ஸ்அப் லிங்கை செய்ய வேண்டாம். லிங்க் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் பயன்படுத்திவிட்டு உடனடியாக சைன் அவுட் செய்ய வேண்டும். உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ள சிம் கார்டை வேறு யாரிடமும் கொடுக்க வேண்டாம். அவரது போனில் உங்கள் நம்பர் மூலம் வாட்ஸ்அப் செயலியை திறந்து உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை பயன்படுத்த வாய்ப்புள்ளது.